எதிர்பாராத வறட்சியான வானிலை, பூகோள அரசியல் ஸ்திரமற்ற தன்மையினால் அவ்வப்போது எரிபொருள் விநியோகம் தடைப்படுதல், சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலையேற்ற இறக்கங்கள் போன்ற காரணங்களினால் நாட்டின் மின்சக்தி பாதுகாப்பு சவாலுக்குள்ளாகியுள்ளது. அவ்வாறான அனைத்து காரணங்களினாலும் அதிகரித்து வரும் எரிபொருள் இறக்குமதி செலவு தேசிய பொருளாதாரத்தில் ஏற்படுத்தும் மேலதிக அழுத்தமானது மின் பாவனர்களின் ஒழுக்கமற்ற மின் பாவனை பழக்கங்களினாலும் மேலும் தீவிரமடைவதாக அடையாளம் காணப்பட்டுள்ளது. எனவே அந்த நிலைமையை முறையாக நிர்வகிப்பதற்காக அதிகளவில் புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தி செய்யப்படும் காலப்பகுதிக்கு மின் பாவனை எழுமானவரை திசை திருப்பதற்கும் மின் நுகர்வு திறனை மேம்படுத்துவதற்கும் பொதுமக்களின் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படுவது அத்தியாவசியமானது என அடையாளம் காணப்பட்டுள்ளது. அந்த நோக்கங்களை அடைவதற்காக இலங்கையை பாதுகாப்போம் என்ற பெயரில் ஜனாதிபதி செயலகம், மின்சக்தி அமைச்சு, நீதி சட்ட சபைகள், கிளீன் ஸ்ரீலங்கா செயலகம் ஆகியவற்றை முதன்மையாக கொண்டு அனைத்து அரசு நிறுவனங்கள், அரச கூட்டுத்தாபனங்கள், தனியார் துறை, பொதுமக்களோடு இணைந்து கூட்டு திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவதற்காக மின்சக்தி அமைச்சரினால் சமர்ப்பிக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. மீண்டும் எரிபொருள் விலைகளில் மாற்றம் ஏற்படுமா? அமைச்சரவை பேச்சாளர் இவ்வாறு தெரிவித்தார். எரிபொருள் விலைகளின் ஏற்ற இறக்கங்கள் குறிப்பாக மத்திய கிழக்கு நெருக்கடியுடன் எரிபொருள் விலையில் தொடர்ச்சியான அதிகரிப்பு ஒன்று காணப்படுகின்றது. அதேபோன்று மறுபுறம் எமது எரிபொருள் நுகர்விலும் மாறுபாடுகள் நிலவுகின்றன. எனவே ஒரு நாடு என்ற ரீதியில் இந்த நிலைமையை எதிர்கொள்ளும் பொழுது நாம் கண்டிப்பாக அதிக விலைக்கேனும் எரிபொருளை கொள்வனவு செய்ய வேண்டும். விநியோகத்தின் தொடர்ச்சியை உறுதி செய்வதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். கடந்த சில மாதங்களிலும் நாம் இயலுமானவரை முயற்சித்தது இந்த அனைத்து துறைகளுக்கும் தடையற்ற எரிபொருள் விநியோகத்தை உறுதி செய்வதற்கு ஆகும். இவ்வாறானதொரு சந்தர்ப்பத்தில் தவிர்க்க முடியாத வகையில் உலக சந்தை நிலவும் நிலைக்கு ஏற்ப சாதாரண காலங்களை விட அதிக விலைக்கு நாம் கொள்வனவு செய்ய நேரிடும். எனவே இதன் காரணமாக ஒரு புறம் இந்த புகைப்படிவ எரிபொருட்களில் தங்கியிருப்பதற்கு பதிலாக புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி மீது அதிக கவனம் செலுத்துவதற்கும் அதற்காக நுகர்வாகிய சாதாரண மக்களின் ஆதரவை முறையாக பெற்றுக்கொள்வதற்கும் பொதுமக்களின் நடத்தையில் ஓர் மாற்றத்தை ஏற்படுத்தி அவர்களை இதில் பங்காளர்களாக மாற்றுவதற்கான ஒரு வேலை திட்டமே இலங்கையை பாதுகாப்போம் என்ற பெயரில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றது.